செல்போன் இல்லாத நாள் எப்படி இருக்கும், செல்போன் எதை இழக்க வைத்தது, எதை பெற வைத்தது என்பது குறித்து திருச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இருக்க சூழ்நிலை மொபைல் போன் இல்லாம இருந்தா இருக்கிற ஒர்க் ப்ரெஷருக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா ஒரு சில இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நமக்கு இருக்கு. மொபைல் இல்லாம எந்த கேட்ஜெட்ஸ் இல்லாம பண்ண முடியாது. பட் மொபைல் இல்லாம இருந்த வாழ்க்கை நல்லா சீரும் சிறப்புமா இருந்தது. பட் மொபைல் வந்தனால அந்த இமோஷன், கனெக்டிவிட்டி, பாண்டிங் எல்லாமே மிஸ் ஆகும். இப்போ இந்த ஜென்ரேஷன் நாங்க வந்து போன் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா போன்ல வந்து பப்ஜி கேம் தான் முக்கியமா நாங்க அதுக்கு இம்பார்ட்டன்டா கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா ஃப்ரீ ஃபயர், பப்ஜி. இதுல வந்து நம்மளுக்கு வந்து நன்மை என்னன்னா நன்மை வந்து நம்ம கொரோனா டைம் இப்ப ஆன்லைன் கிளாஸ், அதனால நாங்க வந்து அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப தீமை வந்து என்னன்னா எங்க வீட்டுல அடிக்கடி இந்த கேமுக்காக திட்டிட்டு இருக்காங்க. போன் இல்லாம இருக்க முடியாது. போன் வந்து போனுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பார்த்துட்டோம், வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதனால அடைந்த பலன்கள்லாம் கிடைக்கும் போது இழப்புகள் ஒண்ணு இருக்காது. இது என்ன இழப்பு இருக்கு? இழப்பு இருக்குன்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து. போன் இல்லாம இருக்க முடியாது என்னால. பட் அதனால வந்து ஒர்க்கு எல்லாமே அதெல்லாம் இருக்குது, வரவு செலவு எல்லாம் அதுல இருக்கிறதுனால போன் வந்து யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஆனா இழந்தது வந்து நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய ஃபேமிலியோடைய மெயின்டெனன்ஸ் பண்றது எல்லாமே நிறைய வந்திருக்கும். செல்போன் இல்லாத நாள் எப்படி இருக்கும், செல்போன் எதை இழக்க வைத்தது என்பது குறித்து திருச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.